சாமி. அண்ணன் விவசாயம் பண்ணுறதுனால யாரும் பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷமாவது ஒரு நல்ல அண்ணி வரணும். நாளைக்கு சிவா சென்னைக்கு வேலைக்கு போகிறான். நீ தான் துணையாக இருந்து பார்த்துக்கணும். போகலாமண்ணா? ஹலோ. இதோ வந்துட்டுருக்கேன் மாமா. வாயா. வணக்கண்ணே. நம்ம தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்கு. நல்ல குடும்பம், காலேஜில் லெக்சர் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்களா? என்ன ஒரு வயசாக வரதட்சணை வாங்க மாட்டீங்க, பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் தான் செய்வீங்க, அதானே? எல்லாம் சொல்லியாச்சு. கூடுப்பா. எந்த காலேஜ்? கற்பம் காலேஜ். என்னடா இந்த ரோடா? இந்த ரோடு தான். டெய்லியும் காலேஜ் முடிச்சுட்டு இந்த வழியாக தான் ஹாஸ்டல் போவாங்க. இதோ வராங்க. நாம் விவசாயம் பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டேன். இந்தியாவில் எல்லாருமே விவசாயத்தை தள்ளி வச்சுட்டா உணவு பஞ்சம் எப்படி அழியும்னு சொல்லியிருக்கா. ஆனால் பார்க்குறக்கு உணவு பஞ்சத்தை அழிக்கிற ஆள் மாதிரிலாம் இல்லையே, அதிகம் பண்ணுற ஆள் மாதிரிலாம் இருக்குது. ஏய். ஹலோ. மாமா. என்னடா ஹாசினி எப்படி இருக்கு? பூசணி மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற? ஓகேவா இல்லையா? ஓகே தான்னு நினைக்கிறேன். இருங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்தா. இல்லை பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல, குடி. பேசு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாசானா ரொம்ப பிடிக்கும். நான் மாசாவை சொல்லலை, என்ன கேட்டேன். வீட்டில் வந்து பேசிக்கோங்க, வரேன். நான் டேய் வந்துட்டியா? தெரியும்டா நீ வருவேன்னு. தம்பி. என்ன தம்பி தனியாக பேசிட்டுருக்கீங்க? நாளைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து உங்களை வேவு பார்க்க வந்தாலும் வருவாங்க, கொஞ்சம் பார்த்துருந்துங்க தம்பி. ஓகேங்க. சரி. என்னது, மதியம் தானே அவனை ட்ரெயின் அனுப்பிச்சி வச்சோம், ஆனால் வந்தானே. வசந்த், நான் உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை டாக்டர், சத்தியமாக அவனை பார்த்தேன் டாக்டர். அவன் வந்தான், நானும் அவன்கிட்ட பேசினேன். மேபி அது அவன் சைக்கான்ஸாக இருக்கலாம். என்ன சைத்தானா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சைத்தான் இல்லைப்பா, சைக்கான்ஸ். ஐ மீன் உன் தம்பியோட ஆவியாக கூட இருக்கலாம். ஆவியில் 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட், செத்ததுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கிறது. செகண்ட், ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறது, நம்ம சந்திரமுகி மாதிரி. தேர்ட், நீ இங்கே இருந்தோம் உன்னோட ஆவி வேற ஒரு இடத்துல இருக்கிறது. அது எப்படி? நம்ம ஒருத்தரை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது நம்ம இங்கே இருந்தாலும் நம்மளோட ஆவி அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன், நம்ம மதன் சார் கூட மனிதனும் மர்மங்களும் புக்கில் இதை பற்றி தான் எழுதியிருக்காரு. அப்போது ஆவி இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுதா? ஆவி இருக்குன்னு சயின்ஸ் நம்புறதுக்கு இந்த ப்ரூஃப் பத்தாது. பட் ஆவி இருக்குன்னு நீங்கள் நம்புறதுக்கு இந்த ப்ரூஃப் போதும். இது வியாதி இல்லை வசந்த், இது ஒரு வாரம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, போக சொல்லிட்டாரு. வா. ஹாஸ்னியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடல. என்ன அவன் ஒரு டைப்பான ஆளாக இருக்கானே. பாஸ், இந்த மெயின் ரோடு வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? அங்கே போலீஸ் இருப்பாங்கண்ணா. ஆமாங்க சார், அங்கே போலீஸ் இருப்பாங்க. அதனால என்ன? ஏன் பாஸ், ட்ரிபிள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க? சாரி. ட்ரிபிள்ஸா? என்னடா லூஸா? ஹலோ அக்கா, நான் அப்போவே சொன்னேன் மாப்பிள்ளை ஒரு பைசா வரதட்சணை வேணான்னு சொல்லும் போதே அவருக்கு ஏதோ ஒரு குறைய இருக்கும்னு. இப்போ பாரு, ஒரு பைத்தியக்காரன் உன் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே. முதல்ல இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். என்னடி
உன் ஆள் வந்துடுவாரா? வந்துடுவார். ம் ஹாய். ஹாய். ஏய் அதை ஆஃப் பண்ணிடுறா. ம் பாஸ் நீங்கள் வாங்க, அவன் ஆஃப் பண்ணிக்குவான். அவனா? எவன்? ஹாய், இது வந்து ரகு, நைஸ் டு மீட் யூ. இது ஸ்வாதி, ஹாய். பிரியா, ஹலோ. அப்புறம் அது சூர்யா. வாங்க. பெட்ரோல் ஆஃப் பண்ண சொன்னீங்களே, யார்கிட்ட சொன்னீங்க? ஓ சாரி, இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவன் தான் என் தம்பி சிவா. தம்பியா? தம்பியோட ஆவி. யாரும் நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, நம்ம யாரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அவங்க நம்ம கூட இல்லாட்டாலும் அவங்க ஆவி எப்போவும் நம்ம கூட இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டலில்? மென்டல் ஹாஸ்பிட்டலையா? ஆமாம். வசந்த், என்ன ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்க. நான் சொல்கிறது உண்மைதான் ஹாசினி. சரி பாஸ், நான் நம்புகிறேன். உங்கள் தம்பி இப்போ சென்னையில் எங்கே இருக்காங்க? சென்னையில் ட்ரிப்ளிகன் பக்கத்தில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கோம். ஓகே, அப்போது சென்னையிலேருந்து ட்ரிப்ளிகனுக்கு என்ன பஸ் உங்கள் தம்பிக்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? ஏ ஷியூர். சிவா சிவா. டேய் சவுண்டாக குறைங்கடா, பேசிகிட்டு இருக்கேன்ல. பேசிகிட்டு இருக்கியா? யார் கூட? சிவா என்னாச்சு சிவா? என்னாச்சு? இல்லை விட்டு விட்டு தெரியுது. ஓ, சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுறீங்களா? வசந்த், கொஞ்சம் கிளம்புங்க. நான் சொல்கிறது உண்மை ஹாசினி. எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன், நம்பு ப்ளீஸ். என்னடி இது? எனக்கே ஒன்றும் புரியல. இன்னும் ஃபிக்ஸ் ஆகலல்ல, அப்படியே விட்டுரு. அப்படியே அவன் சொல்றது உண்மையா இருந்தாலும் நீ என்ன அவங்க கூடவா குடும்பம் நடத்த போற? ஹாசினி. ஹே, இங்கே எப்படி வந்தீங்க? யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிடும். 2 minutes ஹாசினி, பேசிட்டு போயிடுறேன். இது லேடிஸ் ஹாஸ்டல். ஏய் ஹாசினி, என்னடி தனியா பேசிட்டு இருக்க? ஹாசினி அவ்வளோதான், இன்னும் ஒரே வாட்டி திங்க் பண்ணு, கண்டிப்பாக நான் வருவேன். நான் எனக்கு நாளையிலேருந்து டே ஷிஃப்ட் போட்டாங்கண்ணா, இனிமேல் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னண்ணா கண்டுக்கவே மாட்டேற? நீ உண்மையாகவே தூங்குறியா, இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறியா? என்னடா இது, நான் பேச வேண்டிய டேரக்டாக இவன் பேசுகிறான். இருடி. ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு காலையிலேருந்து எனக்கு தோணுச்சு, அதுதான் கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, காலேஜில் ஒரு சின்ன டென்ஷன். சரி, எனக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எதுக்குமா? அதெல்லாம் இல்லை, சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்கண்ணு, உன்னைய பற்றியே நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது கூடவாமா தெரியாது? கரெக்ட் தான். இப்போவாவது என்ன நம்புறியா? ம். நாளைக்கும் இம்சை பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு வந்துடாத. இப்போ நீ பார்க்கலன்னு வச்சுக்குவேன், நான் கிளம்புறேன். இருடி இரு, நாளையிலேருந்து உனக்கு பச்சை பேண்ட்டு பச்சை சொக்கா தான். டேய், என்னடா லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கிற? நானா? அவனு இந்த லூஸு கூடலாம் ரூம் எடுத்துட்டு. நான் லூஸா நீ லூஸா? நாளைக்கு தெரியும் யார் லூஸுன்னு. பச்சை கலர் பேண்ட்டு பச்சை கலர் சட்டை போட்டு சுத்த போட நான் பார்க்க. வீட்டில் இருந்தால் ஃபோன் வந்துச்சு. ஆமாண்ணே, இங்கேருந்தா வந்துச்சு. அண்ணா, இவன் தான் கேஸுன்னு நினைக்கிறேன். உன்னால படிக்க முடியலடா. நான் லூஸு நான் லூஸு தான். இவனே தான். தூக்குடா, தூக்கு. என்னாச்சு? அதான் நான் உன்னை நம்புறேன்ல. அது இல்லை, சிவாவுக்கு வேறு ஷிஃப்ட் போட்டாங்களாம், அதனால் இனிமேல் வரவே முடியாது.
அவனால் வர முடியலன்னா என்ன, நம்ம போகலாம். டேய் நான் வந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா நீ? ஆ, நல்லா இருக்கேன்டா. சிப்ஸ் சாப்பிட்றியா? இது கனவா நிஜமானே தெரில. கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். எப்படா சொல்கிற? இல்லை சிப்ஸ் கொடுத்து வேணான்றியா? டேய்